அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திற்கு இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லும்போது ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அல்லாஹ் ரஹ்மத்தாக, அருளாக, கிருபையாக, கருணையாக அனுப்பியிருக்கின்றான். அப்படிப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ஏராளமான செய்திகள், அல்லாஹுவின் தூதருடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வுகளை, பாடங்களை, படிப்பினைகளை ஒவ்வொன்றாக நாம் கேட்டிருக்கிறோம். பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல செய்திகளை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி அறிந்திருந்த பொழுதிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை நடைபெற்ற இந்த நிகழ்வானது உண்மையிலே நம்முடைய உள்ளத்தை தட்டி எழுப்புகிற, நம் உள்ளத்தை இன்னும் மேன்மைப்படுத்துகிற, நம்முடைய ஒழுக்கத்தையும் மாண்புகளையும் பண்புகளையும் பணிவுகளையும் இன்னும் அதிகரிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சிந்திக்கக்கூடிய செய்தியாக இந்த நிகழ்வு இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய அருட்கொடையாக அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை என்பது சாதாரண அற்பமான ஒரு சொல்லாக அதை நாம் பார்க்கவே முடியாது. இறைவன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்பாகவும் ஏராளமான மகத்துவமும் கண்ணியமும் நுழைந்திருக்கிறது என்பதற்கு வ இன்னக அலா ஹுலுகின் அலீம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே ஒரு இடத்துல சொல்லுகிறான். இந்த நபியை நாம் உயர்வான மகத்தான நற்குணத்திலே வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட சொல்லுக்கு இணங்க அதன்படி வாழ்ந்த ஏராளமான செய்திகளில் ஒரு நிகழ்வுதான் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 4177வது செய்தியாக இது இருக்கிறது. இந்த செய்தியை நாம் எல்லோருமே ஒவ்வொருவருமே தனிப்பட்ட முறையில் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். நீங்க நம்பரை நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் உட்கார்ந்து கூட இந்த ஹதீஸை எடுத்து வச்சு ஒவ்வொரு வார்த்தை வார்த்தையாக, நிகழ்வுகளாக, சிந்தனைகளாக நீங்கள் அப்படியே படித்து பார்த்து என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்குள்ள நிகழ்வு. நாம் இன்னும் நம்முடைய நாகரிக ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, நல்ல பண்பு ரீதியாக நாம் எந்த லெவல்ல இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நம்மை உரசி பார்க்கிற ஒரு செய்தியாக இந்த நிகழ்வு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு நபித்தோழர் மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அவர்கள். இந்த மிக்தாத் பின் ரலியல்லாஹு அவர்கள் யார் என்று சொன்னால், ஆரம்பத்துல மக்காவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்னாங்க இல்லையா, அப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 7 நபர்களில் ஒருவர் இந்த மிக்தாத். இந்த மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல கடுமையான பசியோடு அவர்களோடு இணைந்த 2 நண்பர்களும் சேர்ந்து 3 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள்ட்ட போய் பசியாறுவதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க போறாங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க, கண்ணெல்லாம் ரொம்ப அப்படியே இருண்டு போற மாதிரி, நமக்கு சில பசி வந்துச்சு வைங்களேன், அப்படியே கண்ணெல்லாம் இருண்டு போற மாதிரி, காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல எங்களுக்கு ஏற்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள்ட்ட போய் ஏதாவது சாப்பிட இருக்கா நாங்க கேட்டோம். எங்களுக்கு எந்த பதிலுமே அவங்கள்ட்ட இருந்து வரல. ஏன்னா அவங்களே பசி பட்டினில கிடக்காங்கல்ல, அதனால எந்த பதிலும் வரல அப்படின்னு உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்கு இந்த மாதிரி பசியா இருக்கிறது, நீங்க பசியாத்தை ஏதாவது கொடுங்க அப்படின்னு உடனே அந்த 3 பேரையும் அழைச்சிக்கிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா 3 பெட்டையாடுகள், வீட்டுல வெள்ளாடெல்லாம் அந்த காலத்துல வளர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி 3 பெட்டையாடுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கிறது. அந்த ஆட்டுகளை பார்த்து சொல்றாங்க, இந்த ஆடுகள்ல இருந்து வருகிற பாலை நம்ம கறந்துக்கிடுவோம், நம்ம 4 பேரும் ஷேர் பண்ணி எப்பவுமே இதை சாப்பிட்டுக்கலாம், நீங்க எங்க வீட்டுல தங்கிக்கிடுங்கன்ற மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைச்சிட்டு போய் அவங்கள தங்க வச்சு இந்த பாலை நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரியே டெய்லி நிகழ்வு நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே இருந்து வருவாங்க, நாங்க எங்களுக்குள்ள பாலை குடிச்சிட்டு படுத்துருவோம், அவங்க வீட்டுக்கு வந்த உடனே மீண்டும் பள்ளிவாசலுக்கு போய் தொழுவாங்க, தொழுதுட்டு மீண்டும் வீட்டுக்கு வருவாங்க, வந்த உடனே அவங்களுக்குள்ள பாலை எடுத்து குடிப்பாங்க. இந்த மாதிரியான நிகழ்வு ரெகுலரா போய்கிட்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த 3 பேருக்கும் இப்படிப்பட்ட நிலையில உணவு கொடுக்குறாங்க. ஒரு முறை என்ன ஆகுதுன்னா, அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே போனவங்க வர்றதுக்குள்ள இந்த மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, பாலை எடுத்து இவங்களுக்குள்ள பங்கை குடிச்சிடுறாங்க. குடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வைக்கணும் இல்ல, அந்த நேரத்துல ஷைத்தான் என் உள்ளத்துல போடுறான்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் வெளியே போயிருக்காங்களே, அன்சாரி தோழர்கள்லாம் சந்திக்க போயிருக்காங்களே, அங்க போன இடத்துல ஏதாவது சாப்பிட்டுக்குவாங்க, நீங்க எதுக்கு அவங்களுக்காக இதை வைக்கிறீங்க, நீங்க சாப்பிட்டுருங்கன்ற மாதிரி ஷைத்தான் என் உள்ளத்துல போட்ட உடனே நான் இருந்த பங்கை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்குள்ள பங்கை நானே குடிச்சிட்டேன். 4 பங்கா போட்டு அதை 4 பேரும் சாப்பிட்றதுதான் ஒப்பந்தம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்குள்ள பங்கை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்குள்ள இவங்க குடிச்சிட்டு ஷைத்தான் உள்ளத்துல போட்டான்றதுக்காக வேண்டி சாப்பிட்டுட்டாங்கன்னு வருது. ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ஷைத்தான் என் உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு வஸ்வாச போட்டான், நான் எடுத்து அதை குடிச்சிட்டேன், குடிச்சிட்டு படுத்தா எனக்கு தூக்கம் வரல. ஏன் நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டோமே, நம்ம போட்ட ஒப்பந்தம் 4 பேருக்கு சாப்பிடணுன்றதான ஒப்பந்தம், ஆனா நான் அவங்களுக்குள்ள பங்கை எடுத்து நான் குடிச்சிட்டேனே, எனக்கு தூக்கம் வராம புரண்டு புரண்டு அவங்ககிட்ட ஒரு ட்ரெஸ் ஒண்ணு வெள்ளாட ஒண்ணு இருந்துச்சா, அந்த ட்ரெஸ்ஸை என்ன செய்யறாங்கன்னா தலையை தூக்கி மூடனா காலு தெரியுது, காலை இழுத்து மூடனா தலை தெரியுது. அந்த மாதிரியான ஒரு நிலையில அந்த போர்வையை போட்டு உருண்டுகிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ வருவாங்க, என்ன செய்ய போறாங்க அப்படின்னு நினைப்பதோடு இன்னொன்னு சொல்றாங்க, ஷைத்தான் என் உள்ளத்துல இன்னொரு எண்ணத்தையும் போட்டான். என்ன எண்ணம் போட்டான் தெரியுமா? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர போறாங்க, பாலை எடுத்து பார்க்க போறாங்க, வெறும் பாத்திரத்தை பார்த்த உடனே காலியா கடந்த உடனே உனக்கு எதிரா அல்லாஹ்விடத்துல சபிக்க போறாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, அவங்க உள்ளத்துல ஷைத்தான் போடுறா. இப்ப திறந்து பார்த்த உடனே பாத்திரத்துல ஒண்ணும் இல்ல, நம்மள என்ன செய்வோம், நமக்குன்னு ஒரு பங்கை ஒதுக்கி வச்சிருந்தோம்னா அதை எடுத்து சாப்பிடறதுக்காக வேண்டி நம்ம யோசனை பண்ற நேரத்துல நமக்கு இல்லைன்னா நம்ம என்ன செஞ்சு விட்டுருவோமா, அவ்வளவுதான், வீடை 2 ஆக்கிடுவோம். நமக்கு இல்லாம இவன் மட்டும் தின்னுட்டு ரொம்ப ரொம்ப சொகுசா தூங்குறானா, இவன் தூக்கத்தை விட்டுருமா இவன் அப்படின்னு அன்னைக்கு எல்லாரையும் ரகலை பண்ணி வீட்டை 1 2 ஆக்கி, 4 2 ஆக்கி, ஊரை 2 ஆக்கி ஒண்ணும் இல்லாம பெரிய பிரச்சனையாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்க்கையில பல சம்பவங்கள் நடந்திருக்கும். நான் இப்ப சொல்லும் போது உங்க மனசுல ஓடும், ஆமா அன்னைக்கு இப்படி எங்க அம்மா பண்ணாங்க, அத்தா பண்ணாங்க, அண்ணன் பண்ணா, அக்கா பண்ணா, இப்படி எல்லா நிகழ்வும் நம்மளுடைய மனசுல ஓடும். ஏன்னா நமக்குன்னு ஒரு பங்கை கொடுத்து நம்ம அதை சாப்பிடாத நிலையில ஒருத்தர் எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா மனுஷனால பொறுக்க முடியாது, அதை ஏத்துக்கிற மனசு சீக்கிரம் வராது. இப்ப ஷைத்தான் உள்ளத்துல போறான், என்ன போடுறான், உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல கையேந்த போறாங்க, உங்களுக்கு எதிராக சாபத்தை அல்லாஹ்விடத்துல கேட்க போறாங்க, அப்படிப்பட்ட நிலையில இருக்குமோன்னு சொல்லி பயந்துகிட்டு அந்த மனுஷர் அப்படியே புரண்டு படுத்து கிடக்காரு. வராங்க ரசூலுல்லாஹ், உள்ள வந்த உடனே மீண்டும் பள்ளிவாசலுக்கு போய் தொழுகிறாங்க, தொழுதுட்டு மீண்டும் உள்ள வராங்க. உள்ள வந்து அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா பாத்திரத்துல பால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே என்னடா இப்படி பண்ணிட்டீங்களடா, நான் போட்ட ஒப்பந்தத்தை இப்படி மீறிட்டீங்களே அப்படின்னு கவலையால் பட்டிருக்கணும்ல. அவங்க அல்லாஹ்விடத்தில் அப்படியே வானத்தை அப்படி நோக்கி தலையை உயர்த்தி சொல்றாங்க, அல்லாஹும்ம அத்தீமன் அத்தாமனி வஸ்கீமன் சகானி, இறைவா எனக்கு உணவளித்தவனுக்கு நீ உணவளிப்பாயா அல்லாஹ், எனக்கு நீர் புகட்டியவனுக்கு நீ நீர் புகட்டுவாயா அல்லாஹ். யாராவது இந்த உலகத்துல இப்படிப்பட்ட நிலையில ஒரு துவாவை அல்லாஹ்விடத்துல முன்னிறுத்த முடியுமா? நமக்கு ஒண்ணு கிடைச்சு துவா செஞ்சா அதுல அர்த்தம் இருக்கு. நமக்கு ஒண்ணு கொடுத்தாங்க, உதவி செஞ்சாங்க, பொருளாதாரம் கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க, வேற ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாங்க, நமக்கு பள்ளிக்கூடத்துக்கு பைசா ஃபீஸ் கட்டினாங்க, எதையாவது ஒண்ணு கொடுத்து ஒரு துவா செஞ்சா அதுல ஒரு அர்த்தம் இருக்குல்ல. பொதுவா அப்படித்தானே எல்லாரும் உதவி வாங்கிட்டு ஜஸாக்கல்லாஹ் ஹைரஜி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாஞ்சி அப்படின்னு நம்ம துவா செய்யறது உண்டு. ஒண்ணுமே இல்லைங்க, வெளியேந்து வந்தா அதுதான் வாங்கி குடிக்கணும், அது குடிச்சிட்டு தான் நைட்டு படுக்கணும், நைட்ல சாப்பிடாம தூங்கினா பல பேருக்கு தூக்கமே வராது. என்னதான் இருந்தாலும் சரிப்பா எனக்கு சோறு இல்லாம தூக்கமே வராது பயின்றுவான், நாஸ்டால எனக்கு வேலைக்கு ஆகாது, எங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொருளை சாப்பிட்டு விட்டு தூங்கக்கூடிய ஒரு நேரத்துல நம்முடைய நிலை எந்த இடத்துல இருக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மேன்மை, அல்லாஹ் சொன்ன அந்த உயர்வான குணம் அல்லாஹ்விடத்துல அப்படியே தலையை மேல உயர்த்தி விட்டு சொல்றாங்க, இறைவா எனக்கு உணவளித்தவனுக்கு நீ உணவு கூட அல்லாஹ், எனக்கு நீர் புகட்டியவனுக்கு நீ நீர் புகட்ட அல்லான்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாததை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்ச உடனே எதிராளிக்கு எப்படி இருக்கும் செஞ்சு பாருங்களேன். நம்ம ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டோம், ஒருத்தவனுக்கு அநியாயம் பண்ணிட்டோம், ஒருவனுக்கு அக்கிரமம் பண்ணி இருக்கிறோம், அந்த நேரத்தில் அவன் இறைவா இவனுக்கு நல்ல ஒரு புத்தி கூட அல்ல, நல்ல நேர்வழியை காட்டல்லா, அவனுக்கு ஒரு நல்ல சிந்தனை ஏற்படுத்தல்ல, அவன் பாவத்தை மன்னியல்ல என்று நான் அவனால் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்துல அவனுக்காக அல்லாஹ்விடத்துல கையேந்தினால் எதிரியுடைய உள்ள அப்படியே கலங்கி போயிடும். நான் அவனை அழிக்கும் நினைச்சேன், அவனுக்கு ஒண்ணும் இல்லாம ஆக்கும் நினைச்சேன், அவனுக்கு சாப்பாடு கொடுக்கூடான்னு நினைச்சேன், அப்படிப்பட்ட நேரத்துல எனக்காக அல்லாஹ்விடத்துல கையேந்திரார் என்ற அந்த ஒரு விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த பேச்சுமே பேசலங்க. அவங்களை எழுப்பல, அவங்களை திட்டல, அவங்களுக்கு எந்த பேச்சையும் பேச. எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ்ல வருதுன்னா
அந்த இரவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உள்ள வருவாங்கல்ல, அந்த வார்த்தை. அதனால உங்களுக்கு வீட்டுல போய் ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து படிச்சு பாருங்கன்ற. நம்மளாம் அந்த நாகரிகத்தை ரொம்ப கத்துக்கணும். உள்ள வருவாங்களா, உறக்கத்தில் இருப்பவர்களுக்கு கேட்காத வகையிலும் விழிப்புல இருக்கிறவர்களுக்கு கேட்கிற வகையிலும் சலாம் சொல்லிவிட்டு உள்ளே வருவார்கள். தூங்குறவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சில பேர் சலாம் சொன்னா மிரண்டே போயிடும். தூங்குறவங்களா பதறி அடிச்சு இன்னமும் நடந்துச்சு போல அப்படின்ற மாதிரி எழுந்து ஓடி வருவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. அரபியும் படிங்க, தமிழ் எடுத்து படிங்க. அப்படியே உள்ள நுழையும் பொழுது விழிப்புல இருக்கிறவங்க மட்டும் சலாம், தூக்கத்துல எந்த டிஸ்டர்பும் கிடையாது அளவுக்கு ஒரு நாகரிகத்தை இந்த சமுதாயத்துக்கு 1400 ஆண்டுக்கு முன்பாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்கறாங்க. எதுவுமே கிடைக்காத துவா செஞ்சாங்கல்ல, இத பார்த்த உடனே அந்த சஹாபிக்கு ரொம்ப மனசுடைய புரளுது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு செஞ்சுட்டோமே அல்லாஹ்வின் தூதருக்கு, நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா செய்வாங்கன்னு பார்த்தா நமக்கு எதிராக ஆதரவாக எதிரா செய்யல, ஆதரவா துவா செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லி அவர் மனசு அப்படி புழுங்குது. உடனே என்ன செய்யறாருன்னா, அவங்க வீட்டுல இருந்த ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டார். எடுத்துட்டு போய் இன்னைக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஆட்டை அறுத்து கொண்டு வந்து ஒரு பெரிய லெவல்ல விருந்து போட்ட வேண்டியதான்ற மாதிரி அவர் அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு கொல்லைக்கு போறார். கொல்லைப்புறத்துக்கு போய் பார்த்தா அந்த 3 பெட்டையாடும் அப்படி நிக்குது. எதையாவது ஒண்ணு அறுக்கலான்னு பாக்குற நேரத்துல அந்த 3 ஆடுனுடைய அந்த மடிகள்லையும் அப்படியே பால் சுரந்து தல தல நிக்குதான். இவ பார்த்த உடனே ஆச்சரியம். நம்ம தான் கறந்து கொண்டு வச்சு 4 பேரும் குடிக்கிறதுக்கான பிளான் போட்டு வச்சிருக்க நேரத்துல இது அறுக்கலான்னு போன உடனே இப்படி பால் வந்து சுரந்து நிக்குதுன்னு சொல்லி அந்த சஹாபி உடனே பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சு வீட்டுல உள்ள ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் அந்த பாலை கறந்துட்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த நிகழ்வு எல்லாம் நடக்குது. அதை வாங்கி உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டிருக்கணும், அட கொடுப்பா முதல்ல பசி அப்படின்னு வாங்கி தானே குடிக்கணும். அதுலயும் ஒரு நாகரிகத்தை பாருங்க. அவங்க இது வரைக்கும் போல பால்கள் கறக்கல போல தூங்கிட்டாங்க போல நினைச்சுக்கிட்டு அந்த பால் பாத்திரத்தை கொண்டு போய் கறந்து கொண்டு கொடுத்த உடனே அல்லாஹ்வுடைய அற்புதம். அப்பதான் கறந்து எல்லாம் குடிச்சுக்கிட்டு படுத்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு நினைச்சு நிலை இருக்கிறது. கொல்லையில போய் பார்த்தா அந்த 3 ஆடுகளையும் பால் சுரந்து கிடக்குது. கறந்து கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதர்ட்ட கொண்டு கொடுக்குறாங்க. வாங்க உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல கேட்டதுதான் ஒரு தலைவனுக்கு தேவையானது, ஒரு உறவை பேணுகிற ஒருவனுக்கு தேவையானது, ஒரு ஒப்பந்தம் போட்டவனுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. முதல்ல கேட்கிறாங்க, நீங்களா பசியா இருந்தீங்களா, நீங்களா சாப்பிட்டீங்களா, நீங்களா குடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த வார்த்தை வாங்கின உடனே எனக்கு வைக்காம தூங்கிட்டீங்களேன்னு கேட்கல, நீங்களா குடிக்க நீங்களா வந்து இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேட்கல, அந்த பாத்திரத்தை வாங்கின உடனே நீங்க குடிச்சீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே முதல்ல நீங்க குடிங்கன்னு கொடுக்குறாரு, எந்த விஷயத்த சொல்லல. அவங்க வாங்கி குடிக்க ஆரம்பிச்ச உடனே உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு. கடுமையான சிரிப்பு. ஏற்கனவே இந்த சஹாபி ஒரு நகைச்சுவையான சஹாபி. ரொம்ப மக்கள்கிட்ட கலந்து பேசிக்கிட்டு கொண்டுட்டு ஜாலியா காமெடி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு நபி தோழராக வரலாற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வாழ்ந்திருக்கிற ஒரு நபி தோழர் ஒருவர் இந்த மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள். உடனே ரசூலுல்லாஹ் பாலை குடிக்கிறாங்க, உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க. யா மிக்தாத் கீழே உளுந்துடாத அப்படின்னு கீழே உளுந்து புரள்ற அளவுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் அந்த பாலை குடிச்சோடு கேட்கிறாங்க, மிக்தாதே ஏதாவது வேலை பண்ணியா, என்னையாவது செஞ்சியா, சம்பவம் ஏதாவது பண்ணியா, ஏன் இப்படி உளுந்து உளுந்து சிரிக்கன்னு கேட்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி இருந்துச்சு பால், நான் எடுத்து குடிக்கலான்னு பார்த்தேன், நான் உங்களுக்கு வைக்கலான்னு பார்த்தேன், ஷைத்தான் உள்ளத்தை அப்படி போட்டான், நான் குடிச்சுட்டேன், நீங்க எனக்கு எதிராக துவா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்த சம்பவம் அனைத்தையும் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்றாங்க, இது அல்லாஹ் நமக்கு செய்த கருணை என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் நமக்கு கருணையாக செய்திருக்கிறான். நினைச்சே பார்க்க முடியாது. எனக்கு இது இல்ல, இன்னைக்கு பால் கிடைக்காதுன்னு நினைக்கிற நிலையில இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அற்புதத்தை அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறான் என்று சொன்னால், நமக்கு ஒரு உதவி செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நம்ம கையேந்தினால் துவா செய்தால் இறைவன் நமக்கு உதவி செய்வான். எதிராக இல்ல, ஆதரவாக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அல்லாஹ்விட்ட ஒப்படைச்சால் இறைவன் மறைவான புறத்தில் எந்த வகையில நமக்கு உதவி செய்வான் என்று தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது அல்லாஹ் நமக்கு செய்த கருணை. அந்த 2 தோழர்கள் எழுப்பியிருக்க கூடாதுன்றாங்க. அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு கிடைச்சாலும் யாரு கிடைக்காட்டாலும் பிரச்சனை, எனக்கு கிடைச்சாலும் யாரு கிடைக்காட்டாலும் பரவாயில்லை, இப்படிப்பட்ட நிகழ்வை உங்களோடு நடத்துவதற்கு அல்லாஹ் எனக்கு கருணை செய்திருக்கிறான் அப்படின்னு அந்த சஹாபியும் அந்த நிகழ்வுகளை பார்த்து பூரிப்படைகிறாங்க என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில சிந்திக்க வேண்டிய பல பாடங்கள் இதற்குள்ளே நுழைந்திருக்கிறது. எப்படி, அதாவது துவா என்று சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்னா கைமாருக்கு தான் துவா. துவா செய்யறதை பெரும்பாலும் மறந்துடுவோம். ஆனால் நமக்கு உதவி செஞ்சவங்களுக்காக குறைஞ்சபட்ச நினைவு வச்சு செய்வோம்.
ஆனால் நமக்கு எதிராக ஒருத்தர் செஞ்சிருந்தாலும் கூட அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம உண்மையான துவா செய்தால் இறைவனுடைய உதவியும் மகத்துவம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். அடுத்தவன் நமக்கு கொடுக்கலையா, நமக்கு ஒரு பங்கு இல்லையா, ஒரு பந்தியில் போய் உட்காடுறோம், நமக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடுச்சு, எவ்வளவு பெரிய பிரச்சனை. சில உறவுகள்ல வீட்டுக்கு வருவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தொட்டு கிடக்கு சில நேரத்துக்கு குறைஞ்சு போயிடும், ஏதாவது ஒரு பீஸ்ல கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அதோட கோவப்பட்டு போறவங்க தான் உன் வீட்டுக்கு வந்த எனக்கு சரியா கவனிக்கல, விருந்துல சரியா கவனிப்பு வைக்கல, எனக்கு மரியாதை செலுத்தலன்னு போறவங்க சலான் சொல்றதுல பேசுறதுல உறவையே முறிச்சு அற்ப சொற்பமான விஷயத்திற்கெல்லாம் இந்த உலகத்துல பெரிய லெவல்ல நம்ம ஆட்டம் போடுறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணாதிசயத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம எந்த நிலையில இருக்கிறோம், நம்ம எங்க இருக்கிறோம், நம்மளுடைய ஒழுக்கம் என்ன, பேச்சு என்ன, செயல் என்ன, செயல்பாடு என்ன, சிந்தனை என்ன, துவா என்ன, இபாதத் என்ன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்ல இந்த ஒரு செய்திக்கு நிகராக நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒன்னாகுமா? இதுதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, உங்களை இறையச்சமும் ஒழுக்கமும் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று. அந்த ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் பணிவுகளையும் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம். இது மாதிரியான விஷயத்திற்காக அல்லாஹ்விடத்தில் இறைவா நல்ல எண்ணங்களையும் நல்ல குணாதிசயத்தையும் நல்ல பண்பையும் எனக்கு வளர்க்கிற வாய்ப்பை தா அல்லாஹ். யாரை பத்தும் எதிரான கெட்ட எண்ணங்களையும் குரோத எண்ணங்களையும் பொறாமையும் தவறான சிந்தனைகளையும் என் உள்ளத்துல போடாதல்ல, நல்ல எண்ணத்தை தா அல்லாஹ். இவர்களுக்கு நல்ல புத்தியை கூட அல்ல, மற்றவங்களுக்கு நல்ல உதவி செய்ய அல்ல என்றுதான் நாம் துவா செய்யணுமே தவிர, நாம் அவர்களுக்கு நமக்கு ஏதாவது தப்பு பண்ணி விட்டாலும் கூட அவர்களுக்கு எதிராக போகிற நிலை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில செயல்பாடுகள் நம்மளால் பெரும்பாலும் பார்க்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்து நம் வாழ்க்கையில நல்லது ஒரு பண்பு படைத்த நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் உட்கார்ந்து ஏராளமான செய்திகளை சிந்தித்தால் பல கோணங்களில் பேசிக்கொண்டே போகலாம். ஒரு கோணம் இல்லை, இந்த ஒரே ஒரு விஷயத்துல பல கோணத்தை சிந்திக்கிற அளவுக்கு பல செய்திகளை பேசுகிற அளவுக்கு இதற்குள்ளே செய்திகள் நுழைந்திருக்கு என்பதை புரிந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருட்கொடையாக இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறேன் என்று சொல்வது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட அருட்கொடையை உண்மையாக நேசித்து பின்பற்றி வாழ்கிற மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.